ஹாய் சொந்தங்களே, வாங்க மாடியில் அவரைக்காய் பறிச்சுக்கலாம். இன்றைக்கி கத்திரிக்காய், தக்காளி எல்லாமே வீட்டுக்கு வேண காய்கறிகள்லாம் கிடைக்கிது. அதை பறிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அவரை செடிக்கு இது மாதிரி நோய்கள்லாம் வருது. இதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நானும் நிறைய மருந்துகள்லாம் தெளித்து பார்த்தேன், அப்பயும் போக மாட்டேங்குது. உங்களுடைய ஐடியா எதாவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னப்பா என்ன பண்ணுற? அவரைக்காய் பறிக்கிறேன். அவரைக்காய் பறிக்கிறியா? ஓ, இப்போதான் நீ பறிக்கிறியா? நீங்கள் மட்டும் பறிப்பீங்களா? நான் பறிக்க மாட்டேனா? இது கூட போட்டியா? சரி சரி, பார்க்கலாம். எவ்வளோ பறித்து வீடியோ எடுக்கிறேன்னு பார்க்குறேன். நானும் எவ்வளோ வருது வீடியோவுக்குன்ட்டு. காய் எல்லாம் நல்லதெல்லாம் நீங்கள் பறிச்சிட்டிங்க. நாங்கள் நல்லதாக பறித்தோம். இதோ பாருப்பா சொந்தங்களே, இதோ தெரியுதுங்களா? இதோ பாருங்க, இருக்கிறத விட்டுட்டு இல்லாதவருக்கு தேடி அலைஞ்சா அதுதான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அலைகின்றாய் நான தங்கமே அப்படின்ற மாதிரி இருக்கிற இடத்த விட்டு இல்லாதவ போய் தோடிட்டு உட்காந்துக்கிறாரு. இதோ பேர் இங்கே இருக்கு பேர், இதோ இங்கே இருக்குது, இதோ இங்கே இருக்குது, இதோ இங்கே இருக்குது. என்னப்பா நீ வேஸ்ட் வேஸ்ட் நான் பறிக்க முடியும். பூச்சி வந்து ரெடி பண்ணு. என்னத்துக்கு தான் இந்த பூச்சி வந்துச்சு அப்படின்னு தெரியல. என்ன பண்ணுவது? இதனால் காய் பெருக்காமல் மேலே வந்தாலே ரேடியோ சவுண்டு, பாட்டு சவுண்டு, அந்த சவுண்டு, இந்த சவுண்டு, ஏதாச்சும் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. கட்டு 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 நான் பார்க்கணும். எம்பிட்டு காய் பறிச்சுக்கிற? சரி டாக்டர், நான் போய் நீ பறிச்சு தருவியா? நான் எடுத்துகிட்டு போய் ஒரு இடமா வச்சுட்டு வருவேனா? சொந்தங்களே, இந்த ஃபோனு தாங்க காவல். ஃபோனே நீ பார்த்துக்கோ, நீ தான் காவல் அவரைக்காய்க்கு. இந்தப்பா, இதை பாருங்க சொந்தங்களே, பூச்சி பாருங்கப்பா. இந்த மாதிரி பூச்சி வந்தால் எதனா உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பூச்சி வந்து தான் அவரைக்காயே பறிக்க முடியாத தொல்லை பண்ணுதுங்க. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்களேன். எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் கிராமமாக இருந்தால் எதாச்சும் மருந்து அடிப்பாங்களோ என்னவோ. மருந்தும் அடிக்க முடியல, ஒன்றும் முடியல. காய் இன்னமும் நல்லா தான் வருது, கொத்தா காய் வருதுங்க. ஆனால் இந்த பூச்சி வந்து உயிரை வாங்குதுங்க. ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்களேன். அவரைக்காய் பந்தலிட்டு பாட்டு பாடலாமா நம்ம? அவரைக்காய் பந்தல் அருமையாக இருக்குது பாருங்க. ஆனால் பூச்சி நாங்கள் மருந்தே அடிக்கலிங்க. ஆனால் ஃப்ரெஷ் காய் எங்களுது தான். மருந்து அடிக்காத காய் தான் ரொம்ப நல்ல ஹெல்த்தியான காய் சொல்லுவாங்க. அதனால் எங்களுது தான் ஹெல்த்தியானது. எங்கள் தோட்டத்தில் வர காய் தான். சரிங்களா? பாருங்கள், எல்லாம் காய் இருக்குது. பூச்சி வந்துருச்சு, அதனால் எல்லா காயும் பறிச்சு பார்த்தா இல்லையா? கூலியே தர்றது வேஸ்ட்டு, தண்டம். பட்டுன்னு வேலை ஆனால் தானே இப்படி தான் வேலை செய்வாங்களா? கொண்டாங்க. இவ்வளோ லேட்டாக பறிச்சா எப்படி ஆகுது? படன்னு பறிச்சா தானே கூலி தர்றதுக்கு ஒரு யூஸ் இருக்குது. கூலி வேணான்னா எப்படி? என்னப்பா முடிஞ்சுதா? அதான் பூச்சி வந்துருக்குதுப்பா. விடுப்பா, முடியலன்னா ஆறு விட்டுறது. பூச்சி வந்துருக்குது. போதுமா? போதும், இன்னொரு நாளைக்கு பறிச்சுக்கலாம். சரி, பேசு ஏதாச்சும். நான் என்ன பேசுறது? பேசுப்பா. பார்த்தீங்களா சொந்தங்களே, நம்ம வீட்டு மாடி தோட்டத்துன்னு சொல்ல. நம்ம மாடி தோட்டத்தில் அவரைக்காய் பறிச்சுக்கோம். விட்டா பறிச்சுக்கிட்டே இருப்பா பொழுது. எவ்வளோ நேரம் தான் பறிப்பியோ? போதும் வாப்பா, ஆசையாக இருக்குது. போதும் வாப்பா, இன்னொரு நாளைக்கு பறிச்சுக்கலாம். இதோ இருக்குது பறிக்க சொல்லுது. சும்மா பறிச்சுக்கிட்டே இருந்தா அதுக்குன்ட்டு
சரிப்பா, இன்னொரு நாளைக்கு 1-2 கேரட் இன்னொரு நாளைக்கு பறிச்சுக்கலாம். ஆசையாக இருக்குது பறிக்கிறதுக்கு. இதோவே இருக்குது பாரு. நம்ம பறித்து நம்ம பறிக்கிறது எவ்வளோ ஆசையாக இருக்குதுல்ல. போதும். பாய் சொல்கிறேன். போதும் பாய். இதை பாருங்க, நான் போன கூட செடியில் வந்துச்சோ. என்ன வேலைப்பா? காய் பறிக்கணும். என்ன காய் பறிக்கிறா? முதல்ல ஒரு பாவக்காய் இருக்குது, பறிச்சலாமா? பறிச்சிரு. பாவக்காயா? பாவக்காய் அறுவடை. அடுத்து கத்திரிக்காய். கத்திரிக்காய் அறுவடை. நல்ல பரவாயில்ல, வீட்டுக்கு தேவையான காய் பறிக்க வச்சிடுற பொழுது மாடி தோட்டத்தில் யூஸாக தான் வேலை செய்கிற போல. தினமும் மாடியில் வந்து தண்ணி ஊற்றி பரவாயில்லையே. கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய், சூப்பர் சூப்பர். 2 செடியில் 4 காய். ஓகே, சூப்பர், வெரி குட். இதில் ஒரு காய் இருக்கு பாரு, அங்கேயும் இன்னொரு காய் அதோ இருக்கு பாரு. எனக்கு தெரியாமா? அதுவா? இந்த பார், இது வேணாவா? இது பறிச்சிரு, அது இருக்கட்டும். சரி, யாரும் இல்லையா? அது பேர் பறிக்க முடியுமான்னு, அது இன்னும் கொஞ்சம் பெருசாகணுமான்ட்டு சோத்தோரம் இருக்குது அது. ரொம்ப சின்னதாக தான். சரி, அப்போ கொஞ்சம் பெருசாகட்டும். பறி நவருமா? இந்த பார். ஓகேவா? இது வேற வரமாட்டேங்குது. சிசரி எடுத்துட்டு வந்துடணும்ப்பா அடுத்த வாட்டிக்கெல்லாம் காய் பறிக்கிறப்போ. ஏய், குண்டு கத்திரிக்காய், பெரிய கத்திரிக்காய். எங்கள் மாடி தோட்டத்தில் நாங்கள் மருந்தே அடிக்கிறது இல்லைங்க, அப்படியே ஏதோ 1-2 காய் விடுற வரைக்கும் லாபம்னு நல்லா பறிச்சுக்கிறோம் நாங்கள். இதில் இருக்கு பாருப்பா, இது ஒன்று. இது கொஞ்சம் பெருசாகட்டும். அது பாரு, இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டுமாண்ணே. சரி விடு, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சா பறிச்சுக்கலாம். அவ்வளோதான். எண்பட்டு காய் ஆச்சா? பாவக்காய் பாரு, இதில் தக்காளி பழுத்திருக்கா? இருப்பா. தக்காளி எடுத்தாச்சு. இன்னைக்கு ஒரு 2. அதையும் எடுத்துடலாமா? இல்லை, அது இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் பழுக்கட்டும். செடியிலே படுத்தாதான் நல்லது. பரவாயில்ல, கம்பெல்லாம் கூட விட்டுருக்குது. ஆனால் குருவி வந்து சாப்பிட்டு போயிடுது. நம்மளுக்கு கம்பு வைக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? ஏன் இப்படி பண்ணுது குருவி? முசு கீரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது பாருங்க. முசு கீரை நல்லா பாருங்க, மூக்கு சளிக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. தோசையில் போட்டு அரைச்சி தோசை ஊற்றி சாப்பிட்டா நல்லது முசு கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாருங்க, பக்கமெல்லாம் படர்ந்துன்னு இருக்குது தொல்லை. அதெல்லாம் நான் எத்தனை வாட்டி பிடிங்கி போட்டாலும் வந்துடுதுங்க. ஆனால் நல்லது தான், என்ன பண்ணுறது அதுக்குன்னு. சரி, இன்னைக்கு காய்கறி குழம்பு ஆச்சு. அதோ அவரைக்காய் இருக்குல்ல பாருங்க, இந்த காய் இருக்குது. அறுத்தலான்னா அறுத்துரு. நான் என்ன சொல்கிறேன் பாருங்க, இன்னொரு கத்திரிக்காய். பாருங்க, காய் கத்திரிக்காய் தக்காளி ஆச்சு. பாருங்க, குழம்புக்கு மொச்சை பழுத்துட்டு இருந்தது. கொஞ்சம் முத்தின காயெல்லாம் உரிச்சிட்டு அது கொட்டையாக தனியாக எடுத்துருக்கிறேன். மொச்சப்பயிறு, அதோட அவரைக்காய் இன்னைக்கு அறுவடை. அவரைக்காய் பூவுங்க, என்னென்ன கலராக பூ இத்தனையும் இன்னைக்கு அறுவடைங்க. ஓகே பாய், தேங்க்யூ.